நல்ல சுவையான காளான் சுக்கா செய்கிறதுக்கு இலை காளான் நான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேங்க. இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அடுத்து தாளிப்புக்கு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாங்க. விட்டுட்டு சோம்பு, பட்டை, கல்பாசி எல்லாம் சேர்த்தி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். வெங்காயம் சேர்த்தி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கறிவேப்பிலையும் தக்காளியும் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்து மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம காளான் சேர்த்தி மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம கொஞ்சம் மூடி போட்டு இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா சேர்த்திட்டு கரம் மசாலா சேர்த்தி அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டு இந்த காளான் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. நல்லா இந்த மாதிரி சுண்டி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் சேர்த்திட்டு நல்லா திருப்பி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டு நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி எடுத்தால் சுவையான காளான் சுக்கா ரெடி.